கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவிக்கிறேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். தூங்கும் முன்பாக இரவு நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஒரு குடும்பத்துல எப்ப பிரச்சனை ஆரம்பிக்கும்? எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் சர்ப்பம் இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சர்ப்பமானது தந்திரம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை? வீட்டுல ஒரு 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்கப்பா. அந்த 4 பேர் 6 பேருக்குள்ள என்ன இருக்கு? ஏதோ ஒரு காரியத்துல ஒண்ணு குடும்பத்துக்கு தெரியாம, அப்படி இல்லைன்னா மனைவிக்கு தெரியாம, ஏதோ ஒரு இடத்துல தந்திரம் உள்ள வரும்போது அவங்க முதல்ல கர்த்தரை விட்டு வழி விலகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனோட ஆசீர்வாதங்களை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். இப்போ நம்ம இந்த கால வேளையிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மள்கிட்ட ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கா? அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அநேக அப்படின்னாலே அதுல 1-2 வரல, நிறைய உள்ள வந்துட்டு ஒரு குடும்பத்துல பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கு? அநேக தந்திரங்கள் எங்கெல்லாம் உள்ள வருதோ அங்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருது. ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, ஒரு பையனுடைய வாழ்க்கையிலே அம்மா அப்பாவுக்கு தெரியாம என்னெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையா மாறுது. அப்ப பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே பேசுற பேச்சிலே, வாழ்க்கையிலே தந்திரம் இருக்குமானால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம முதலாவது என்ன யோசித்து பார்க்கணும்? எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பாவம் இருக்கா? ஏதாவது ஒரு அக்கிரமம் இருக்கா? இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கா? சில குடும்பம், எல்லா குடும்பமும் இல்ல, சில குடும்பம் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதாம் ஏவாளுக்குள்ளே அந்த தந்திரம் உள்ள வரும்போது பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையில கூட பலவிதமான சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டங்கள். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா தந்திரம். ஒரு குடும்பத்துல தந்திரம் உள்ள வரும்போது பிரச்சனைகள் அதிகமா மாறிடுது, பிரச்சனை அதிகமா வந்துருது, போராட்டங்கள் அதிகமா வந்துருது, சமாதானம் இல்லாம போயிருது. காரணம் என்ன? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். யாரெல்லாம் தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலமா இணைந்திருக்கிறீங்களோ, அதிகாலவில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக தந்திரங்கள் ஏதாவது உள்ள கிடக்கா?
ஏதாவது உள்ள கிடக்கா? இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்ப்பா, நான் 2016 தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்பா நான் வியாபாரி தான். வியாபாரத்தில் இருக்கும்போது நான் 100க்கு 100 உண்மையா இருந்தேனா அப்படி திரும்பி கொஞ்சம் என்னை நான் ஆராய்ந்து பார்த்தால், என்னுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் ஆராய்ந்து செக் பண்ணி பார்த்தா, நான் எப்போ கையில பைபிள் எடுத்து வாசித்தனும், எப்போ தேவட சமூகத்துல தாழ்த்தணும், எப்போ தேவட சமூகத்துல அர்ப்பணித்தனும், அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அப்ப அதுக்கு முன்பாக நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே, யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, எந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்டாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்கு தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன், தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார். அதுல எந்த கம்ப்ளைண்டும் கிடையாது, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன காரியம் கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். காலையில தூங்கி எந்திரிச்சாச்சு, இருக்கிற இடத்துல தேவனோட சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுங்க? அப்பா, உங்க பாதபடியில் வந்திருக்கிறோம்ப்பா, நான் உண்மையா இருக்கணும்ப்பா, உமக்கு பிரியமானபடி நான் பரிசுத்தமா இருக்கணும்ப்பா, எனக்கு அதுக்கு கிருபை தாங்கப்பா. நான் விசுவாசத்துல வளரணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, அதிகால வேளையிலே நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும், எல்லா குடும்பத்துக்கும் சமாதானம் வேணும். ஒரு குடும்பத்திலே உண்மையா இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம், தேவ திட்டத்துக்குள்ள இருந்தால் நம்ம குடும்ப ஆசீர்வாதம், தேவ விருப்பத்தை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இன்று நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நம்ம யோசிப்போம். அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அநேக உபாய தந்திரங்கள், நிறைய காரியம் என்று எழுதப்பட்டு இந்த கால வேளையிலே நம்மை நாம் ஆராய்ந்து செக் பண்ணி பார்த்தால் சின்ன சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் ஆவியானவர் வெளிப்படுத்தும். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்தில் நம்ம சிக்கிக் கொள்றோமோ அது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கு எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா, உங்களை விட்டு தள்ளி போறதுக்கு என்கிட்ட ஏதாவது காரியம் இருக்காப்பா, உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருக்காப்பா, அதை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா சொல்லி தேவனோட சமூகத்துல தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் உங்க கூட பேசுவார். நம்முடைய தேவன் பேசும் தெய்வம். நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி நம்ம கூட பேசுவார். இந்த கால வேளையிலே நம்ம ஒரு காரியத்தை மட்டும் கண்டிப்பா யோசித்துப்பார். தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார். நம்மளை உருவாக்கும் போது செம்மையாதான் உருவாக்கினார். ஆனால் ஜனங்கள் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல லட்சங்கள் நஷ்டம், பல லட்சங்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு தாழ்த்தி என்னுடைய பாவத்தை மன்னிங்கப்பா, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என்னுடைய மீறுதலை மன்னிங்கப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என்னை மன்னிங்க.
தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சு, கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சு. தேவனுடைய சமூகத்துல தாழ்த்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, இப்படிதான் ஜெபிக்க ஆரம்பிச்சு. இந்த காலவேளையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும். எங்கேயாவது சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சரி, தந்திரம் எங்கேயாவது கிடக்கா? நல்ல யோசித்து பார்க்கலாம். கணவன் தெரியாம மனைவி, மனைவி தெரியாம கணவர், பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது ஒரு காரியத்தை தந்திரமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அது செல்போன் காரியமா இருக்கலாம், மற்ற காரியமா இருக்கலாம், இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் சரி, அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். அப்ப ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னமா யோசிச்சு பார்க்கணும். எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது கிடக்கா? என்னோட வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது கிடக்கா? சில குடும்பத்துல இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிக்கீங்க. அநேக உபாய தந்திரங்கள் தந்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? விரியன் பாம்பின் விஷம் தான் இருக்கும். விரியன் பாம்பு குட்டியே என்று புதிய ஏற்பாட்டிலே இயேசு சொல்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும். அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். இந்த அநேக உபாய தந்திரங்கள் உள்ள இருக்கிற வரையும் சர்ப்பம் தான் உள்ள இருக்கும், வலு சர்ப்பம் தான் உள்ள இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் அநேக பாவத்துக்குள்ளையும் அக்கிரமத்துக்குள்ளையும் சாபத்துக்குள்ளையும் பலவிதமான காரியத்தில் போய் சிக்கிக்கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையில மாறிடுது, குடும்பம் பிரிஞ்சு போயிருது, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட உண்மையா இருக்க முடியல. என்ன காரணம்? நம்ம வாழ்க்கை நம்ம எங்க பிரச்சனை? அந்த பிரச்சனையை கண்டுபிடித்தால் மட்டும்தான் பூரண ஆசீர்வாதம், பூரண கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஆனா 7 நாள் வாழ்க்கை, 7 நாளுமே நம்ம எப்படி இருக்கும்? 24 மணி நேரம் வாழ்க்கையில 24 மணி நேரம் எப்படி இருக்கும்? காலையில வீட்டை விட்டு நம்ம நல்லதான் வெளியில போறோம், நைட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அதே போல நம்முடைய வாழ்க்கை இருக்கா? நம்ம அப்படி யோசித்து பார்த்தால் பல ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக உபாய தந்திரங்கள். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், தந்திரம் இருக்குமானால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா தந்திரம் அப்படின்னாலே அது சர்ப்பம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. சர்ப்பமானது தந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்காது. ஒருவேளை தந்திரமான காரியம் இருக்கு பிரதர், நீங்க சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது உணர்ந்தால் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. அப்பா, இன்னைக்கு பேசின வசனம் என்ற நீங்க பேசியிருக்கிறீங்க, இந்த வசனத்து மூலியமா என்ற நீங்க பேசிருக்கீங்கப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ள அந்த தந்திரம் இருக்கக்கூடாதுப்பா, அந்த தந்திரத்தை நீ விட்டு எடுத்து போட்டுருங்க. அப்படி நம்ம தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது நமக்குள்ள என்னென்ன தீய ஆவி இருக்கோ, தீய குணம் இருக்கோ, தீய காரியங்கள் இருக்கோ, அதெல்லாம் வெளியிலேறும். இதெல்லாம் எப்ப தெரியுமா வெளியிலேறும்? நம்ம தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி மனம் திரும்பி உணர்ந்து, இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த அக்கிரமத்தை நான் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் உமக்கு பிரியமானபடி நான் வாழ்வேன். ஏன்னா சில குடும்பத்துல தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபரோடு பழகிறது, தேவையில்லாத பாவ அடிமை. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு பக்கம் மதுபான அடிமை, ஒரு பக்கம் போதைக்காரிகள், ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் பார்த்தா விபச்சார அடிமை. உலகத்துக்குள்ள எத்தனையோ பாவ அடிமை இருக்கு. எங்கேயாவது ஒரு மனுஷன் சிக்கி கொள்ளும் போது அவங்களோட வாழ்க்கையில எப்படி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? பரலோகத்திலிருந்து
நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தேவன் பார்ப்பாரு. தேவன் பார்ப்பார். ஒரு மனுஷன் இல்ல, தேவன் பார்ப்பாரு. நம்ம குடும்பத்தை தேவன் பார்ப்பாரு. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட என்னென்ன காரியத்து மூலியமா பேசினாரோ அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் போதும். என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உண்மையா வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில தந்திரம் வேண்டாம்ப்பா, என் வாழ்க்கையில தந்திரம் எனக்கு வேண்டாம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல தந்திரம்? வீட்டுல 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 6 பேருக்குள்ள எத்தனை காரியத்துல தந்திரம் உள்ள என்றாவது. தந்திரம் எங்கெல்லாம் உள்ள வருதோ அங்கெல்லாம் சர்ப்பம். மறந்துடக்கூடாது. அப்புறம் தூங்கும்போது எனக்கு நான் சர்ப்பத்தை பார்த்தேன், இது நிறைய காரியம் சொல்லுவாங்க. பிரதர் அப்படி இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. கிடையாது. நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம வாழ்க்கையிலே, நம்ம பேசுற வார்த்தையிலே தந்திரம் எங்கேயுமே வரக்கூடாது. எத்தனையோ குடும்பத்துல தந்திரம் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் பல பிரச்சனை. இந்த காலவெளியிலே யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டீங்களோ தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம், நம்மை நாம் தாழ்த்துவோம், நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிங்கள் அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளை கணக்கு கிருபைக்கா நன்றிப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசிருக்கீங்கப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற தந்திரமான காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்து போட்டுருங்கப்பா. எடுத்து போட்டுருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைய மன்னிச்சிருங்கப்பா. அந்த குறைய மன்னிச்சிருங்கப்பா. அந்த குறைய மன்னிச்சிருங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளே இந்த காலவேளை இணைந்திருக்காங்களோ அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கோ, தந்திரமான என்னென்ன காரியம் இருக்கோ, தந்திரமான என்னென்ன வார்த்தை பேசினாங்களோ எதுவா இருந்தாலும் மன்னித்து உங்க பிள்ளைகளை மறுபடியும் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசுரைங்க. நிரப்பி ஆசுரைங்க. நிரப்பி ஆசுரைங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து பலனிகளை திறந்து, பண்டசாலை திறந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதும் அப்பா உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த கால வேளையில நீங்க எல்லாருடைய பாத்திரம் எல்லாம் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிரம்பி வெளியிட்டும்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய கையின் கீழே ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். லிமௌஷந்த டலபபக துனிமே அக்கதுரபல லிபஹது இஷலபப கபது பெக்கேதுனா ரிமஹதுனே மேல சிபுஷபல கபது பெக்கேதுனா துனஹஷத நிமால ஹோரபல ஹரது ரிபஹஷத நிமஹரு துனிமர கபது பெக்கேதுனா துஹா ஜிபிலபல ஹோரபஹரது ரிபோஷலபரதுனி கந்து தரபல. என்னோட ஆவிக்குரிய கண்கள் திறங்கப்பா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. இரவும் போல வேதத்தை தியானிக்க, வேதத்தின் மேல பிரியமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை
கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும்ப்பா. லிது ஷால வஹோரவ ரதுனமர கவுது ಬೇಕೇಂದ್ರ ರೇಮಲ್ಲಹ ದುನ ಮಾರ ದೂರಬಲಹರದು ರಬೋ ಶಾಲಬಾರ ದಿರಿಬಿದಿವಾ ಕಬುದು ಬೇಕೇಂದ್ರ ಲಿಬಲರ ಶಲಬವ ಕಬುದು ಬೇಕೇಂದ್ರ ರೇಮ ಹದುನ ಮರ ಹರದು ಲಾದುರಿ ಶಾಂತ ಠಾಲವ ಕರದು ರಬಲ ದುನೆ ಹಾಸಿ ಬಿಲಾರ ದುರಬಲ ರಬೋ ಶಾಲಬರ ದುನಿ ಕಂತು ತೊರಬಲ ರೀದುನಿ ಶಲಬವ கபுது ಬೇಕೇಂದ್ರ. சில குடும்பத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்க. தூனே மேலஹா வரஹரது ரபோ ஷலபஹார துரபல ರೀದುನಮಾಲ ಹರದು ರಬೋಷಲಹಾರ ಬಿಲಾಕಬಹುದು ಬೇಕೇದನ துனமேசி புஷபஹா துரி ரிவாக்கவது வைக்கதுன. கர்த்தருடைய ஆவி உங்களோடு பேசுவார். அந்த காரியங்களுக்கு திட்டமாக கீழ்ப்படிந்தால் கர்த்தர் இடமில்லாமல் போக மாட்டோம். விசேஷமா குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்லாமல் அபிஷேகம் நிரப்புவார். ரிது ஷால பஹோர பஹாரது ராது ரிபால ஹோரபா கவது ಬೇಕೇದನ ரிதுனா சந்த டலபா கவது ಬೇಕೇದன. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருநாள் கொண்டாடுறாங்களோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. வேற வேற தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா, எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியான தொட்டு ஆசீர்வதிக்கணும். உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல இருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் சந்திங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில, ஐசியூல, இன்பெட்ல, எந்த குடும்பத்துல எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியார் இறங்கி வரணும். அப்பா உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. எந்த இடத்துல அவசர சிகிச்சையில ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளை அப்பா தொடுங்கப்பா. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா, தீர்காயுஸ் தாங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள இருந்து ஜெபித்தாலும் அப்பா இப்பொழுதே அப்பா உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா, தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. உங்களோட ரத்த கொடைகளை வெயில் அடைங்கப்பா. வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. சில குடும்பத்துல விவசாயத்துக்கு போறாங்க, வாட்ச்மேன் ஜெபிரா, செக்ரட்டரி ஜெபிராங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிரா, ஆர்மில ஜெபிரா, அதிகாரிகள் ஜெபிரா, தலைவர் ஜெபிராங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, டீச்சர் ஜெபிராங்க, ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கங்கப்பா. எல்லாரையுமே உங்களுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போகணும்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க பிள்ளையோட நீங்க பேசணும்ப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொள்ளணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. தேவ திட்டத்துக்குள்ள நாங்க இருக்கணும். கிருபை தாங்கப்பா. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா, இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவ ஞானத்துல நிரப்புங்கப்பா, தேவ புத்தினால நிரப்புங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் அப்பா விசேஷமாக எல்லா காரியத்திலுமே அம்மா அப்பா கீழ்ப்படியிருப்பா. வாலிப வயசுல சிறு சிறு நினைவு வேதம் சொல்லுகிறது. எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ கர்த்தருக்கு பிரியமானபடி அப்பா பிள்ளைகள் வாழும் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த குடும்பத்துல குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க. குடும்பமா இணைந்து சந்தோஷமா தேவனை ஆராதிக்கணும்ப்பா. ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா, 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்திரிக்கா ஜெபிராப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கு குறைகளை மன்னித்து கர்த்தர் தொட்டு கடைசி காலத்துல எவ்வளவு ஜனம் என்று எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்க தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருங்கப்பா. கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, தேவையில்லாத பயங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்தாங்க. தேவன் அருளிய அப்ப பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்த குடும்பத்தை கர்த்தர் அவனோட சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கணும்ப்பா. இரவு மூலமா பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களை தாழ்த்திடுவோம்ப்பா. என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் உங்களுடைய பாதுகாப்பு பண்ணிக்கிறோம்.
இந்த நாளிலும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறோங்களோ பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும்ப்பா. நிறைய குடும்பத்துல கடன் தான் இருக்குப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு எல்லா விதமான வாசல் திறந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அவசர தேவை என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கப்பா, ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்க, பரிபூர்ணமான சுகம் வேணும். என் இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு தரணும்பா. இந்த நாளில் எந்த குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்கிறவங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போய் உலக வழிபாடுல இருக்கிறவங்களோ, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா, கர்த்தர் சந்திங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜோங்கள். சில குடும்பத்திலே வாழ்க்கை முழுவதுமே கண்ணீரா இருக்குப்பா, சமாதானம் இல்லப்பா, குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லப்பா, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை மட்டும்தான் இருக்குப்பா. உங்க பிள்ளைகளை பார்ப்பீங்களா? உங்க பிள்ளைகளை பார்ப்பீங்களா? யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவீங்களாப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. எந்த குடும்பத்துல கண்ணீரோடு பிரச்சனையோடு போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு சகல காரியத்திலுமே வாசல் திறக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் வீடு கட்ட சொல்லி ஆசைப்படுறாங்களோ கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, இருக்கிற இடத்துல பல மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க பிள்ளையோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. அவங்க இருக்கிற பகுதியில் பத்திரமா இருக்கிறத கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, உங்களுடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் எழுப்புங்கப்பா. கடைசி காலத்துல ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. அப்பா, காலை வேளையில யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க தேசத்துல அப்பா பரிசுத்தவான்கள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். உங்க நாம மகிமைப்படட்டும். அப்ரோஜமான ஊழியக்காரம்ப்பா, உங்க பாதங்களை தாழ்த்து இரவு நேரத்தை ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டுங்க. உங்க பிள்ளையோட நீங்க கூட இருங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலே சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் இந்த ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். இரவு நேரத்தை ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you.